வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.10 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. -6/11 -8/11 -12/11 வந்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட பகுதியை பார்ப்போம். பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சமமாக இருக்குது. அப்போ பகுதி ஒரே மாதிரி இருக்கிறத எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பகுதியை பார்க்கணும். பகுதி சமமாக இருந்தால் தான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பின்னம் விகிதமுறை எண் அப்படின்னா A/B ஃபார்மேட்டில் வரும். பின்னம் அப்படின்னாலும் A/B ஃபார்மேட்டில் தானே வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய எண்ணை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க எண் எப்படி இருக்கும், சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். அப்போ இந்த 3 எண்ணிலுமே எப்படி இருக்குது, நமக்கு பகுதி 11 11 11 இருக்குது. அப்போது 3ஐயும் நம்ம கூட்டுறோம். -6/11 கூட்டுகன்னு கொடுத்ததுனால ப்ளஸ் போடுவோமா, -8/11 ப்ளஸ் -12/11 அப்படின்னு வருங்களா. இப்போ நமக்கு எப்படி இருக்குது, பகுதிகள் எல்லாம் சமமாக இருக்குது. அப்போ பகுதிகள்லாம் ஒட்டுக்கா எழுதிடலாங்களா. அப்போ -6 ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், -8 ஆகிடும். அடுத்து ப்ளஸ்ஸு கொஷினில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே +8 இருக்குது. கொஷினில் இங்கே +8 ஓகேங்களா. அப்போ இங்கேயும் ப்ளஸ் வரும், அப்போ இங்கேயும் ப்ளஸ் வந்துடுங்களா. ப்ளஸ் வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் -12ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம், கூட்டலாங்களா. அப்போ என்னென்ன இருக்குது, -6 +8 -12 அப்படின்னு இருக்குது. அப்போது -6 +8 -12 மைனஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ -6 -12 மைனஸ்னால் என்ன பண்ணும், மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுங்களா, கூட்டி பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போது பெரிய நம்பரோட குறி போடுவாங்களா. அப்போ -6 -12 கூட்டினா என்ன வரும், -18 வரும். 6 12 கூட்டினா 18 வருது. பெரிய நம்பரோட குறி அப்படின்னா 12ஓட குறி மைனஸ் இருக்கிறனால -18. அப்போ +8 -18 வகுத்தல் 11 இருக்குது. +8 இருக்குது, -18 இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 18ல் 8 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 10 இருக்கும். பெரிய நம்பரோட குறி போடும். பெரிய நம்பருக்கு என்ன இருக்குது, 18க்கு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும், -10/11 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், therefore -6/11 +8/11 -12/11 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்குது, -10/11 அப்படின்னு கிடைக்குது. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.